நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று போர்ச்சுகல் வெர்சஸ் குரோஷியா மேட்ச் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. குரோஷியா ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க, அப்புறம் போர்ச்சுகல் வந்து ஈக்குவலைஸ் பண்ணாங்க, திருப்பியும் போர்ச்சுகல் கோல் போட்டாங்க. கடைசி 118வது நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் போய் இன்ஜுரி டைம் போய் கடைசியில் வந்துட்டு குரோஷியா ஒரு கோல் போட்டு அது இல்லைன்னு சொல்லி அன்ஃபார்ச்சுனேட்டாக போர்ச்சுகல் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இதில் என்னென்ன கான்ட்ரவர்சி இருக்குது, எப்படி போர்ச்சுகல் வந்து ஜெயிச்சாங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு கௌதம் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, நேற்று போர்ச்சுகல் மேட்ச்சில் வந்துட்டு ரெண்டு டீமும் மாறி மாறி அட்டாக் பண்ணாங்க. ரொம்ப பார்க்குறக்கே நல்லா த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறக்கு. அதுவும் கடைசி நிமிஷம்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் கடைசி நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ கடைசியில் வந்து கோல் போடும்போது அது வந்து அந்த ஃபார்வர்ட் பிளேயர் மேலே பட்டுச்சானே தெரியல. ஆனால் அது வந்து ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லி அந்த கோலை வந்து நாட் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அது வந்து ஒரு போர்ச்சுகலை மேலே கொண்டு போகிற மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ரொனால்டோ ஒரு கோல் தான் அடித்தார், மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துட்டாங்க அவருக்கு. உடனே மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் அது இது பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா போன வேர்ல்டு கப்பில் மெஸ்ஸிம்பாங்க, இந்த வேர்ல்டு கப்பில் ரொனால்டோம்பாங்க. ஈவன் இந்தியாவில் ஒரு டோர்னமெண்ட்னாலும் சரி, இங்கிலாண்டில் ஒரு டோர்னமெண்ட்னாலும் எல்லாத்துலேயும் அந்த ஃபேவரட்டிசம்னு எல்லா உலகத்துலையும் இருக்கிறது தான். பட் என்னோட கருத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும் ஃபர்ஸ்ட் இதில். செகண்ட்ல தெளிவா பின்னாடி பேக்ரவுண்ட் கேமரா இருந்து பார்த்தீங்கன்னா மேபி 100% படாத மாதிரியே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப் சைடுங்கிறது வந்து லைட்டாக முடியல பட்டாங்க கூட அது ஆஃப் சைடு தான். முடியல பட்டுச்சா முடியல இப்போ என்ன எதுன்னு ஒரே டிசைடே பண்ண முடியல. ஸோ அப்புறம் என்னன்னா அவங்க ஒரு மீட்டர் மாதிரி சொல்றாங்க. இப்போ எப்படி பேட் எட்ஜ் ஆனா கிரிக்கெட்ல அந்த மாதிரி ஒரு ஏதோ மீட்டர் ஸ்கிரீன்ல அப்படி பாத்தீங்கன்னா இல்ல அது காமிச்சாங்க. காமிச்ச இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த இது இசிஜி மாதிரி இல்ல ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. இது பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா தெரியும். அந்த இசிஜி மாதிரி ஒரு ஸ்பைக் இருக்கும். பட் ஆனா 100% பட்டுச்சாங்க இருக்கும் எவிடன்ஸ் இல்ல, 100% படாம இருந்துச்சான்னு எவிடன்ஸ் இல்ல. என்ன சொல்றதே தெரியல. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்ல எடுத்திருக்காங்களா, என்ன ஃபீஃபா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. குரோஷியாவும் உண்மையா சொல்ல போனா யாரை டிசைட் பண்ணுவார்னா அந்த பிளேயர் தான் ஒத்துக்கணும். அது யாரும் வரமாட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டா படலன்னு தான் சொல்லுவாரு. ஸோ அவர் தான் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபீஃபா வந்து இந்த ஒரு பிளேயர் ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேட்ச் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து வருவோம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரஃபேலியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரு ஸ்பீடு கொடுத்தாங்க. ரஃபேலியோ என்னைக்கு வருவாரு அப்படின்னு யோசிச்சு கரெக்டா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரஃபேலியோக்கு சான்ஸ். ஆமா, நம்ம பேசுனது கேட்டுருச்சு போல் இருக்கு. ரஃபேலியோக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அது ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அப்புறம் இவர் ஜோ நெவஸ் வந்து ஆடி இருக்காரு, ரூபன் நெவஸ்க்கு பதிலாக வந்திருக்காரு. கோல் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டார் ரஃபேலியோ, ஒரு அசிஸ்ட். அப்புறம் அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தான் கொடுத்துருக்கணும், அவர் தான் அசிஸ்ட் பண்ணது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொனால்டோ தான் ஒரு கோல் அடிச்சாருன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரே பெனால்ட்டி தான் அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில். சும்மா தான் நின்று இருந்தார். 20 டச் பண்ணார், 25 டச் பண்ணார். ஒரு சான்ஸ் கிரியேட் கிடையாது, ஒரு ட்ரிபிள் கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காரு. சிம்பிளா சொல்லுனா சரி, எப்படியோ அவர் ஒரு கோல் ஸ்கோரிங் இதை கொண்டு வந்துட்டாரு. ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று போர்ச்சுகல் வந்து இப்போ ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. ஸ்பெயின் மேலே எனக்கு ரொம்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், குரோஷியா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எப்படியோ தட்டு மாதிரி வந்துட்டாங்க. அடுத்து ஸ்பெயின் மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரியா மேல பக்காவா கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா பிரேசில், ஸ்பெயின், எல்லா பிரான்ஸ் எல்லா டீமும் செட் ஆகி இப்பதான் கரெக்டா நல்ல ஒரு டீமா செட் ஆகி சூப்பரா வந்திருக்கு. கோல்ஸ் ஈஸியா போடுறாங்க பெரிய டீம்ஸ் எல்லாமே. அர்ஜென்டினா முதல்ல இருந்தே நல்லா செட் ஆகி தான் இருக்கு. ஸ்பெயின்லாம் இப்போ இந்த மேட்ச் தான் செட் ஆயிருக்கு. பிரேசில் இந்த மேட்ச் தான் செட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் டீமை நல்லா செட் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது ஜெயிக்கிறதுங்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி டெஃபினட்டாக. ஏன்னா குரோஷியா கூட இந்த தடுமாறுறாங்க. ஸ்பெயின் கிட்டலாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது. கொஞ்சம் விட்டா ஸ்பெயின் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. லாமின் லமால் அந்த சைடு அலெக்ஸ் பியூனா சூப்பராக ஆடினார் போன மேட்ச். நிக்கோ வில்லியம்ஸ் இல்லைனாலும் ஆமாம் அருமையாக ஆடினார். சூப்பராக செட் பீஸ் சூப்பராக இது பண்ணார், கிராஸ் அடித்தார், கோல் போட்டார். அருமையாக இருந்துச்சு. அலெக்ஸ் பியூனா சூப்பராக ஆடினார். ஓயர் ஜபால் வந்து அருமையாக ஆடினார். ஸோ அதனால் கண்டிப்பாக போர்ச்சுகலுக்கு செம்ம டஃப்பாக இருக்க போகுது. சரி, நம்ம குரோஷியா மேட்ச்சுக்கு வந்தோம்னா குரோஷியா வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? இப்போ ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க.
ரெண்டாவது கோல் பெனால்ட்டி ஆயிடுச்சு. பெனால்ட்டியே வந்து அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷின்னு சொல்றாங்களே. இப்ப பாத்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து ஒரு என்னன்னா கிளியரா ஹோல்ட் பண்றாரு. என்னன்னா ரெனாட்டோ வைகா வந்து ஹெட் பண்ண வேண்டிய இல்ல பெருசா புடிச்சு இழுக்கலாம் இல்ல பால் வந்து அந்த அவரோட இடத்துக்கே வருது. ஹெட் பண்ற இதை வந்து அவர் தடுத்தாரு. என்ன கேட்டா பெனால்ட்டி கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கேம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேம் எடுத்தீங்கன்னா 2 டீமும் ஈக்குவல் பொசிஷன் தான் அப்படியே பண்றாங்க. ஒன்னும் ஒரு சான்ஸ்க்கு அப்புறம் டியோகோ கோஸ்டா போன மேட்ச் வரையும் நல்ல நல்ல சேவ் எல்லாம் எடுத்தாரு. நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சைடு கோவாசிச்சும் ஒரு சைடு இது பண்றாரு. மாட்ரிச்சும் அப்பப்போ பாஸ் போட்டு அவங்க போர்ச்சுகலும் இடையில பொசிஷன் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஒரு நிலையில முடியணுமோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல இது பண்றாங்க. முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்றாங்க. இது யாரு குரோஷியா அவரு மட்டனோவிச் வந்து நல்ல ஒரு ஹைட்ல கொஞ்சம் பேசு வித்து எல்லாமே கிரியேட் பண்றாரு. அந்த இதுல வந்து கோல் அடிச்சிடுறாங்க. குரோஷியா ஒரு நல்ல ஒரு டீம் கோலா கன்வெர்ட் பண்ணி நிக்கிறாங்க. போர்ச்சுகல் பார்த்தா இந்த வேர்ல்டு கப்லயே பண்ணாம ஒரு 4 சப்ஸ்டிடியூஷன் பண்றாங்க. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. அது டக்குன்னு பாத்தீங்கன்னா 4 சப்ஸ்டிடியூஷன் பண்றாங்க. கோல் போடணும். பட் 4 பிளேயர் வந்து ஆன் த பிச் வரும்போது உங்களுக்கு பால் டச்சஸ் பால் ஃபீலிங் இது இருக்காது. சோ எப்படி கோஆர்டினேஷனா ஆடி அதை கோலா கன்வெர்ட் பண்ணுங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 3 பேர் பண்ணலாம். நீங்க 3 பேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. 2 1 எல்லாம் நேச்சுரல் தான். பட் 4ங்கிறது ஒரு ரேர் சினாரியோ. அது வேர்ல்டு கப்ல ஒரு நாக் அவுட் மேல டைம்ல 4 பேர் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான். இப்ப 3 பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் 2 பேர் பண்ணுவாங்க, அப்புறம் 3 பேர் பண்ணுவாங்க, அப்படி பண்றாங்க பாத்துருக்கோம். பட் 4 பேருங்கும்போது சடனா ஒரு இது வருது. அதுல பெர்னார்டோ சில்வாவும் இது பண்றாங்க. இது நெல்சன் செமேடோ வராரு. இது எல்லாமே இது பண்றாங்க. சோ வந்து என்னன்னா அவங்க டச்சஸ்லாம் போட்டு கொஞ்சம் எனர்ஜிக்கா அந்த 4 பேர் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அதுல என்னன்னா கொன்சாலோ ராமோஸ் வந்தாரு. இப்ப 2 ஸ்ட்ரைக்கரா போயிருது. 2 ஸ்ட்ரைக்கரா போயிருது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரஃபேலியோக்கு சான்ஸ் கிரியேஷன் கிடைக்கும். பெர்னாண்டஸையும் எடுத்துறாங்க. சோ ரஃபேலியர் தான் சான்ஸ். ஏன்னா பெர்னாண்டஸ் எப்படியா எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அந்த டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா எடுத்துறணும். அது மெஸ்ஸியா இருந்தாலும் சரி. நல்லா ஆனாரு. ஆனா விட்டினியாவே எடுத்துட்டாங்க. விட்டினியா வந்து தேவைப்படாது. உங்களுக்கு பொசிஷன் தேவைப்படாது. கோல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கோல் தான் தேவைப்படணும். பொசிஷன் நீங்க வைக்க வேண்டாம். ஸ்பெயின் மேல தேவைப்படுவார் விட்டினியா. இப்ப விட்டினியாவோட யூஸே வந்து ஸ்பெயின் மேல தான் தெரிய போகுது. எப்படி ஏன்னா பொசிஷன் வைக்க போறாரு. சோ விட்டினியாவோட நெவர்ஸோட யூஸே வந்து பிஎஸ்சிக்கு என்ன பண்றாங்களோ அது நாளை அடுத்த மேட்ச்ல தான் பண்ணணும். சோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகுதா 4 பேர்த்த வந்து எனர்ஜி தர்றாங்க. பெட்டராவும் விளையாடுறாங்க. இது ஒரு பெனால்ட்டில என்னன்னா கார்னர் போகுது. பெனால்ட்டில என்ன பண்ணுனா நீங்க பின்னாடி இருந்து ஒரு பிளேயர் டிஃபெண்ட் எப்படியுமே பண்ணக்கூடாது. அவருக்கு சைட்ல வந்துட்டு நீங்க என்ன பிளாக் பண்ணி என்னாலும் பெனால்ட்டி தர மாட்டாங்க. பேக்ல இருந்து என்னன்னா அவங்க ஃப்ரீயா ரன் பண்ணுவாங்க. அப்ப போட்டு இப்படி ஹோல் ஒரு லாக் மாதிரி பண்ணீங்கன்னா அது மோஸ்ட் ப்ராபபிலி விஏஆர் போனாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி அட்டாக்கிங் டிசிஷன் தான் 100% இப்ப இந்த வேர்ல்டு கப்ல கொடுத்துருக்காங்க. டிசிஷன் சேஞ்ச் ஆகி தான் வருது. ஸோ பெனால்ட்டி கொடுத்துறாங்க. ரொனால்டோ பனனுக்கு அடிச்சு கோல் அடிச்சிடுறாரு. சோ மேட்ச் இப்படியே போயிட்டு இருக்கு. குரோஷியாவும் நல்ல சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க. மாட்ரிச் ஃபுல் டைம் விளையாட விடுறாங்க. மேபி லாஸ்ட் மேட்சா இருக்கலாம் லெஜெண்டரியல் அப்படின்னா கோவாசிச் வெளியே எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கோவாசிச் சூப்பரா ஆனாரு. மிட்ஃபீல்ட்ல அருமையா மாட்ரிச்சும் நல்லா ஆனாரு. கோவாசிச் அவரோட சூப்பரா ஆனாரு. பொசிஷனிங் நல்லா வச்சிருந்தாரு. தோக்கறதுக்கு எந்த ஒரு இதுமே இல்ல. நல்லா விளையாண்டு தோத்துருக்காங்கன்னு சொல்லணும். போர்ச்சுகலும் ரொம்ப எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்ம் இல்லாம டீமை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என்னமோ போர்ச்சுகல்லே பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியல. ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் பார்க்கும்போது பிரேசில் பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆடினதுலேருந்து இந்த வேர்ல்டு கப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேபோர்டே கூடயே அவங்களால கோல் போட முடியல. ஆனால் ஆஸ்திரியா கூட 3-0 போட்டிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லா டீம்லையும் தெரியும். பிரான்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ச் செட் ஆகல. ஆனால் ரெண்டாவது மூணாவது சேஞ்ச் பண்ணோன்னா சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பிலி ஒலிசி சேஞ்ச் பண்ணோன்னா ஆரம்பிச்சு. இந்த மாதிரி எல்லா டீமும் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனால் போர்ச்சுகல்கிட்ட மட்டும்தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல இன்ன வரைக்கும். ரொனால்டோவை எடுத்துட்டு கொன்சாலோ ராமோஸ் மாத்திரக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது ஏனே புரியல என்ன வரைக்கும். டெஸ்ட் பண்ணி பாக்குறது லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்ல டெஸ்ட் பண்ணாங்க 6-1 சுவிட்சர்லாந்து மேல. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்ல கண்டிப்பா. டெஸ்ட் பண்ற டைம் இல்ல. இப்ப அவர நாக் அவுட் வந்தாச்சு. நீ டெஸ்ட் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ரொனால்டோ இருந்து கோல் போடலையே. கோல் போடல. இப்ப வேற சேஞ்ச் பண்ணி கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. இது ஆனா எனக்கு என்ன கொஞ்சம் ரமஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 10 நிமிஷம் தான் ஆகுது ஒரு கோல் போடுறாரு. நீங்க என்ன பண்ணுங்க 2 பேத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஒரு ஆள் எடுத்துருங்க. இப்போ வந்து என்னன்னா நெவஸ் எடுத்துறலாம். நெவஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு 4-1-3-2 ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. 4-1-3-2 ஒரு ஐடியா இருக்கு. ஓகேவா? அப்ப என்னன்னா விட்டினியா இல்ல நெவஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். ஒருத்தர் தான் ஆட முடியும். பட் உங்களுக்கு அட்டாக்கிங் உங்களுக்கு இது கிடைக்கும்.
கோல் ஸ்கோரிங் இது சான்ஸ் கிடைக்கும் 4-1-3-2ல. பிரேசில்ல நிறைய கிளப்ஸ் அப்படி ஆடுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ரெண்டு ஸ்ட்ரைக்கர் 4-1-3-2ங்கிறது ரேர் தானே, யாரும் அவ்வளவு அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 4-2-3-1 அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அட்டாக்கிங்ல இது டிஃபெண்டிங்ல வீக் ஆகும். டிஃபெண்டிங்ல கொஞ்சம் வீக் ஆன, அட்டாக்கிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். கவுண்டர் அட்டாக்கிங்லாம் பண்ணும்போது பெட்டரா இருக்கும் கொஞ்சம். விட்டினியாவை இந்த இடத்துல வச்சோம்னா அவர் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி டிஃபெண்டிங் நல்லா பண்ணி டாக்கிள் எல்லாமே ஜெயிக்கணும். ஆனா அவர் ஒருத்தர் போதும் கண்டிப்பா. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பண்ணிடுவாரு. சப்போஸ் சக்சஸ் ஆகல அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல மாத்திக்கலாம். நீங்க ராமாஸா கூட வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா ராமாஸ் வந்து இப்போ ஒரு 4-1-3-2 ஆடலாம், இல்ல 4-4-1-1 ஒன்னு இருக்கு. சோ பெர்னாண்டஸை கொண்டு வந்துட்டு அப்ப என்னன்னா அந்த மாதிரி ஆடலாம். 4-4-1-1 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இது பண்ணலாம். இல்ல 4-3-1-2 ஒன்று இருக்கு. சோ உங்களுக்கு டிஃபென்ஸ்ல இருந்துட்டு பெர்னாண்டஸ் ரெண்டு பேருக்கு சப்ளை பண்ணலாம். புரியுதா? அப்ப 4-3ல என்ன ஆகும்னா இது என்னன்னா ரெண்டு பேரும் ஆட முடியாது இல்லையா? இல்ல விங்ல இருக்கிறது இல்ல, இவங்க கிளினிக்கல் ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்கன்னே போதும். அது புரியுதா? ஆனா விங்ல ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்களே. விங்ல 4-3 அப்ப என்னன்னா இல்ல ரூபன் நெவஸ், விட்டினியா, இந்த சைடு ஜோ நெவஸ், அப்படி இல்ல அவங்க மூணு பேர் வர முடியாது. என்னன்னா அப்புறம் வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கர் அப்படி இல்ல வரும். அப்படி வராது. இப்போ என்னன்னா டிஃபென்ஸ் விட்டுருங்க, 4 விட்டுருங்க. 3 என்னன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல எய்தர் ரூபன் நெவஸ் ஆர் விட்டினியா. ஓகேவா? அப்புறம் என்னன்னா ஜோவா நெவஸ் வந்து இது அப்ப என்னன்னா இவங்க வந்து என்னன்னா இது டிஃபென்ஸ்ல காம்பாக்டாவும் அட்டாக்கிங்ல வைட்ல சேர்ந்துடணும். 4-1-4-1 மாதிரி சேர்ந்து. சரி, அந்த 4-3ல வந்துட்டு யார் யார் விளையாடுவா? நடுவுல ரூபன் நெவஸ் விளையாட வைக்கலாம். ஓகே, மீதி ரெண்டு சைடு ரெண்டு சைடு நான் என்னன்னு சொல்றேன். அப்ப என்னன்னா ஒரு சைடு வந்து கான்சைஸாவோ, ஒரு சைடு வந்து அப்ப இவரை கொண்டு வரணும், ரஃபேல் லியோக்கு பதிலா ஃபீலிக்ஸ் தான் கொண்டு வரணும். ஏன்னா அவர் கொஞ்சம் டிஃபென்சிவா இது பண்ணுவாரு. சோ இது வந்து என்னன்னா அவங்களோட டாக்டிக்ஸ் தான். அப்ப என்னன்னா இன்னொரு ஐடியா இருக்கு. டிஃபெண்டிங்ல 4-3-1-2 விளையாண்டு அட்டாக்கிங்ல அப்படியே 4-1-4-1 ஸ்விட்ச் பண்றது வித் ஒரு 10 பாஸ்க்கு அப்புறம் தான். இந்த ஐடியா இருக்கு. இது வந்து எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம். சுவிட்சர்லாந்து ஒரு மேட்ச்ல அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஐடியாஸ்லாம் இருக்கு. போர்ச்சுகல் இதை வந்து பண்ணாங்கன்னா ஏதாவது டிஃபரெண்டா பண்ணாதான் ஸ்பெயினை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, எப்படியோ குரோஷியா வந்துட்டு லூகா மாட்ரிச் கடைசி உலகக்கோப்பை மேட்சா இருக்க போது, ஏன் கடைசி இன்டர்நேஷனல் மேட்சா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் எப்ப இல்ல கன்ஃபார்ம்டு கடைசி இன்டர்நேஷனல் இனி விளையாட மாட்டாங்க. இன்டர்நேஷனல் மேட்சா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. லூகா மாட்ரிச்ங்க ஒரு ரொனால்டோ மெஸ்ஸி இருக்க சமயத்துல ஒருத்தர் பலூண்டர் வாங்குறாருன்னா அவர் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. ரொனால்டோ மெஸ்ஸி பலூண்டர் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ஒருத்தர், அது இவர் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. மிட்ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர், ரியல் மேட்ரிட்டுக்கு நிறைய மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு இருக்குங்கிறது கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். மேபி குரோஷியாவுக்கு அந்த கோல் கவுண்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மேட்ச் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுல டிசைட் பண்ணிருக்கலாம் யார் கோல் போடுறாங்கன்னு. அவசரப்பட்டு நியாயமா இருந்திருக்கும். சரி, ரெண்டு டீம்லயும் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இன்சைட் ரொனால்டோ, இன்சைட் மாட்ரிச் இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக என்னன்னே தெரியாம நாட் கோல்னு சொல்றது அது வந்து ஃபேர் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம என்னதான் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் ரெஃபரி கொடுக்குற டெசிஷனை. பார்ப்போம் அடுத்த மேட்ச் போர்ச்சுகல் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெயின் கூட ஜெயிக்கிறாங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அந்த மேட்சை கண்டிப்பாக நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.